நல்லா வெங்காயம் வதங்க விடணும். வதங்குறதுக்கு வந்து உப்பு போட்டுக்கணும். கல் உப்பு போட்டால் சீக்கிரம் வந்து வதங்கிடும். அதனால் கல் உப்பு போட்டுக்கணும். கொஞ்சோண்டு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கணும். நிறையா போட்டுறக்கூடாது, கரிச்சிரும். ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா செவந்து வர அளவுக்கு நல்லா வதக்கணும். இப்போது நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கணும். தக்காளி நல்லா கரைஞ்சி நல்லா வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இப்போ வந்து நல்லா தக்காளி கரைஞ்சி வந்துருச்சு, நல்லா வதக்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து புளி கரைசலை நம்ம ஊற்றிடணும். புளி கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை வந்து எடுத்து ஊற்றிடணும். எடுத்து ஊற்றிட்டு நம்ம எவ்வளவு குழம்புக்கு தேவையான தண்ணி வந்து நம்ம ஊற்றிக்கணும். எவ்வளவு தேவையோ அவ்வளவுக்கும் நம்ம ஊற்றிக்கணும். நல்லா இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். நல்லா கிண்டி விட்டுட்டு இதுக்கு தேவையான உப்பு வந்து மீன் குழம்புக்கு தேவையான உப்பு வந்து நம்ம போட்டுக்கணும். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். போட்டு நல்லா கலக்கி விட்டு மூடி கொதிக்க விடணும். மூடி கொதிக்க விட்டுருக்கேன். இது ஒரு 1/2 அன் ஹவர் இல்லாட்டினா 3/4 மணி நேரம் வந்து நல்லா கொதிக்கட்டும். இது மீன் குழம்புக்கு தேங்காய் அரைச்சி ஊற்றணும். அதுக்கு வந்து ஒரு தேங்காவை எடுத்து வச்சுருக்கேன். அது மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்துக்கிறேன். இப்போ வந்து தேங்காய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ குழம்பு கொதிச்சிருச்சு. இப்போ அந்த குழம்புல வந்து ஊற்றிடுவோம். ஊற்றிக்கிட்டு நல்லா கழுவி ஊற்றிக்குவோம். ஊற்றி நல்லா கிண்டி விட்டுக்குவோம். நல்லா கிண்டி விட்டு மூடி இது ஒரு 1/2 அன் ஹவர் நல்லாட்டுனா ஒரு 1/4 மணி நேரம் நல்லா கொதிக்க விடுவோம். இது இங்கிட்ட நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும். இங்கிட்ட வந்து மீன் வறுவல் பண்ணிக்குவோம். அதுக்கு ஃபேன் எடுத்து வச்சுருக்கேன். ஃபேனை எடுத்து வச்சு நல்லா அடுப்பை பற்ற வச்சு நல்லா காயட்டும். காஞ்சோன்னே இதில் ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்குவோம். ஆயில் ஊற்றி அது நல்லா காயட்டும். இப்போ வந்து மீன் வந்து நல்லா ஊறிடுச்சு. மீனை வந்து அதில் எடுத்து வச்சு இப்போ வறுக்க போகிறோம். இப்போ எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. மீனை எடுத்து வச்சு வறுத்துருவோம். இதே மாதிரி எல்லா மீனையும் வறுத்து எடுத்துக்குவோம். இப்போ வந்து மீன் குழம்பு நல்லா தேங்காய் ஊற்றி நல்லா வந்து கொதிச்சு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து மீன் போட்டுக்குவோம். நல்லா எட்டி போடணும்.
மீன் போட்டாச்சு. மீன் நல்லா முங்குற அளவுக்கு அதை கிண்டி விடுவோம். நல்லா மீன் கொதித்து நல்லா வெந்து வர வரைக்கும் ஒரு 10 நிமிஷம் மீன் வேக விடுவோம். இது ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். உங்கள்கிட்ட வந்து மீன் வச்சோம்ல, அந்த மீன் வந்து ஒரு சைடு வெந்துருச்சு. இன்னொரு சைடு எடுத்து திருப்பி போட்டுக்குவோம். இப்போ திருப்பி போட்டாச்சு. இது ஒரு 10 நிமிஷம் வேகட்டும் நல்லா. இப்போ வந்து குழம்பு கொதிச்சிருச்சு. எப்படி கொதிச்சிருக்குன்னு பார்ப்போம். நல்லா கொதித்து மீன் எல்லாம் வந்து வெந்துருச்சு. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ வந்து மீன் வந்து நல்லா 2 சைடும் வெந்து வந்துருச்சு. இதை எடுத்துக்குவோம். மீனை வந்து எடுத்தாச்சு. அப்புறம் மீதி இருக்கிற மீனெல்லாம் எடுத்து வறுத்துக்குவோம். இதே மாதிரி எல்லா மீனையும் வறுத்து எடுத்துக்குவோம். சுட சுட சாப்பாடு, பாறை மீன் குழம்பு, பாறை மீன் வறுவல். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.